ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மைதா கோதுமை இல்லாமல் வெறும் ரவையை வச்சு பூரி செய்திருக்கேன். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக எப்பவும் உப்பலாகவே இருக்கும். பாருங்கள், இப்படி நம்ம அழுத்தி விட்டால் தான் அது கீழே போகும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு நான் சன்னா மசாலா வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு கப்பு உப்புமா கிண்டுற ரவை தான் எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடணும். எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சி எடுத்துருங்க. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் விடுங்க, சமையல் எண்ணெய் விடுங்க. அதை போட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. முதல்ல நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நல்லா தளர்வாக இருக்கணும். இப்படி இருக்கணும். பிசுக்கு பிசுக்குன்னு தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இதை கொஞ்சமாக எண்ணெய் போட்டு மேலே எல்லாம் தடவி அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணிக்கூர் ஊறட்டு இருந்து. அப்படின்னா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். பூரியும் நம்ம கிறிஸ்பியாக நல்லா அதோட சாஃப்டாகவும் இருக்கும். வாயில் போட்டால் கரைஞ்சி வரக்கூடிய அளவில் இருக்கும். நல்லா ஊறணும். இப்போ உருட்டு. இப்போ நம்ம முதல் நாள் நைட்லேயே போட்ட கொண்டக்கடலை, நான் 100 கிராம் கொண்டக்கடலை, அதாவது 2 பேர்த்துக்கு தேவையான அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டு நிறைய கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. நம்ம கடலை வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி விடுவோமோ அதை அவ்வளோ தண்ணி விட்டுருங்க. கடலைக்கு மேலே 1 இன்ச்சு அளவுக்கு வரணும். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு மூடி ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துருங்க. 5 விசில் போட்டுட்டு நல்லா வேகட்டு. நல்லா வெந்து நம்ம இதெல்லாம் ஆவியெல்லாம் அடங்கின பிறகு தான் திறந்து பார்க்கணும். பாருங்கள், நல்லா வெந்துவே இருக்கும். பாருங்கள், இப்படி மாவு போல் இருக்கணும். இப்போ இதில் 2 கரண்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. நல்லா ஆறின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தயிர், இந்த டேபிள் ஸ்பூனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சன்னா மசாலாவுக்கு. பாருங்கள், அப்படியே தயிர் உங்களுக்கு போட விருப்பம் இல்லைன்னா கூட 1 கரண்டி கொண்டக்கடலையே எடுத்து அரைச்சிருங்க. கூட அரைச்சி எடுத்துருங்க. அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஏலக்காய், பட்டை, கிராம்பு 3 போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. கொஞ்சதும் 1 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தில் 1 பொடியை கட் பண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் வரணும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கடையில் நம்ம வெங்காயமும் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வந்துடும். இதில் 1 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. பாருங்கள், நான் உப்பு போட்ட வீடியோ பதிவாகலை, உப்பு போட்டாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட உப்பு போட்டிருந்தா அந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அடி பிடிக்கும். அதனால் உப்பு போட்டுக்கிட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்ட பிறகும் நம்ம உப்பு போட்டு வதக்கலாம். இப்போ 1 பெரிய தக்காளி, இது 1 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சமாக புதினா இலை, மல்லிக்கீரை, புதினா இலை இருந்தால் போடுங்க, இல்லை வேண்டாம், ஆப்ஷனல் தான். இப்போ மல்லிக்கீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அப்படின்னா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சும் வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூளில் ஜீரகம் நல்ல மிளகு சேர்த்து அரைச்ச மல்லித்தூள் இது. அதனால் வேறு நான் எதுவும் போடவில்லை. உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூளும் 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் போட்டுவிடுங்க. பாருங்கள், இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போன உடனே தண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி விடுங்க. கூட கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டு. பாருங்கள், நல்லா கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதை போட்டுருங்க. அதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா கொண்டக்கடலை, தயிர், அதை போட்டு கிளறி விடுங்க. இப்போ நம்ம உப்பு பார்த்துருங்க. நம்ம கொஞ்சம் ஏற்கனவே போட்டோம், பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சம் போட்டுருங்க. இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம
பச்சை வாசனை எல்லாம் போய் இறுகி வந்த உடனே கரம் மசாலா மல்லித்தலை தூவி கிளறி விட்டுருங்க. இறக்குக்கு ஒரு நிமிஷத்துக்கு முந்தைய நீங்கள் கரம் மசாலா போட்டால் போதும். பாருங்கள், இப்போ இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நம்ம இறக்கி எடுத்துடலாம். நல்லா இறக்கி வந்துட்டு பாருங்க, நான் இறக்கி வச்சு இவ்வளோ கம்மாண்ணி வாசனையோடு இருக்குது. உங்களுக்கு கரம் மசாலா வாசனை பிடிக்கலைன்னா போட வேண்டாம், இந்த நம்ம தாளித்ததோடு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இவ்வளோ இறுக்கி இருக்குன்னு பாருங்கள். பூரி நம்ம இதை நல்லா இறுக்கி வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருங்க. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சைஸில் பூரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி வைங்க. எனக்கு இந்த அளவில் ஒரு 10 பூரி வந்து இவ்வளோ ரவை மாவுலேயும். பாருங்கள், இப்படி எல்லாம் உருட்டி வச்சுருங்க. இப்போ உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை தட்டி எடுத்துடலாம். பாருங்கள், சீக்கிரமாக வந்து நைஸாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ரவுண்டாக வரல அப்படின்னாக்கி நம்ம ஒரு பாத்திரம் மூடி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி இந்த அளவில் இருக்கட்டு. இப்படியே உங்களுக்கு எல்லாமே நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். இல்லை சாஃப்டாக இருக்கும், தேய்க்கிறதுக்கும் அழகாக வரும். பாருங்கள், இப்படியே நம்ம எல்லாம் உருட்டி வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காயிட்டு, எண்ணெய் நல்லா காய்ச்ச உடனே ஒரு துளி போட்டு பார்த்துக்கிடுங்க. நல்லா பொரிஞ்சு மேலே வரணும். பாருங்கள், நல்லா உப்பி வரும். எண்ணெய் காய்ச்ச பிறகு போடுங்க. இது கொஞ்சம் காய்ச்சல் குறவு தான், ஆனாலும் மேலே வந்துட்டு பாருங்கள் நல்லா நிறம் மாதிரி வரும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இதை எடுத்துடலாம். இவ்வளோ பந்து போல் இருக்குது பாருங்கள். நம்ம கொஞ்சம் எண்ணெய் நல்லா காய்ச்ச பிறகு போட்டிங்கன்னா உடனடியாக உப்பிடும். பாருங்கள், இவ்வளோ உப்பெல்லாம் வந்துருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், திருப்பி போட்டுருங்க. இப்படி கொஞ்சம் நிறம் மாறினோட எடுங்க. அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை எடுத்து நம்ம பரிமாறிடலாம். 10 பூரிக்கு வந்து சன்னா மசாலாவை பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாயிட்டு. உங்களுக்கு சன்னா மசாலா இப்படி வச்சு நம்ம சாப்பிடலன்னா நீங்கள் இந்த பூரியை கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பூரியை அமைக்கி விட்டு அதில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.